உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் KC வீரமணிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவான திமுக வேட்பாளர் தேவராஜ் தொகுதிக்கு எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தாததால் வேறு ஒரு வேட்பாளரை திமுக நிறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களா? இவர் 2 பேரும் ஒரே குட்டியில ஊர்னா மாட்டீங்க. ஆக இதெல்லாம் உணரணும். அது வேற இது வேற இல்ல, எல்லாம் ஒரே தான். அதே திமுக இவங்க எல்லாம் அதே மாதிரி எல்லாம் ஆடம்பரத்தோடு வருவாங்க. எல்லாம் இவர் சொல்றது அவர் எப்படி இருந்தாரோ அதோ மோசமாக இருக்கும். எல்லாம் உணரணும். உணர்ந்து நீங்க வர தேர்தல் இது நம்மளுக்குரிய தேர்தல். நான் சொன்ன மாதிரி எல்லாம் வசதி வாய்ப்பு ஊருக்கு எதாவது கோரிக்கை இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆனா அதுக்கு இடையில நம்ம ஓட்டு கொஞ்சம் நம்ம குறைச்சிடுச்சு. ஒரு 500 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம தோத்துட்டோம். ஆக வர்ற தேர்தலை கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க. நமக்கு யார் வேணும், யார் வந்தா செய்வாங்க, இதெல்லாம் நம்ம சொன்னாரு. இப்ப வந்தாரு, ஆனா ஒண்ணுமே செய்யாதால ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் உணரணும். இன்னைக்கு இந்த ஆட்சியில் எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்க்குது, சந்தி சிரிக்குது, கொலை கொள்ளை, எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள், எங்க பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம், எல்லா தவணையும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் நடமாட்டம். இப்படி இந்த ஆட்சியே பெண்களுக்கு குறிப்பா பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குது. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன பொண்ணிலிருந்து பெரியவங்களும் பாலியல் சீண்டல், பாலியல் தொல்லை, கற்பழிப்பு, இதை போன்ற குற்றங்கள் இதெல்லாம் இந்த அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்க மறந்துச்சு. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.